முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, சங்கடங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதனுடைய அடுத்த தலைமை தயாராகி சட்டமன்றத்திற்குள் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். சமீப காலமா நம்முடைய குருஜி அஸ்ட்ரோ டிவியை பார்த்துட்டு சரியான விமர்சனங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக நம்ம கிரகங்களை மையமாக வைத்துத்தான் ஒவ்வொரு தகவல்களையும் பேசிட்டு இருக்கோம். கிரக பயிற்சியாகட்டும், வார பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், இப்படி ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வார்கள் என்பதை பற்றித்தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு நான் ஒரு தெளிவா ஒரு விஷயத்துக்கு வந்தேன். தேர்தலுக்கு முன்னதாகவே நான் ஒரு விஷயம் சொன்னேன். மு.க. ஸ்டாலின் அவர்களை விட ஒரு நூல் எடையில் எடப்பாடி முந்திடுவார், எடப்பாடி வெற்றி பெறுவார்னு. மு.க. ஸ்டாலின் அவர்களை தோல்வி அடைய செய்யக்கூடிய வலிமை விஜய் அவர்களுக்கு உண்டுன்னு பதிவு செய்திருக்க பதிவுகள் ஆதாரம் இருக்கு. இப்ப இன்னும் நான் தெளிவானது என்னன்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கையாள வேண்டும். அது எவராக இருந்தாலும் சரி. இந்த உலகளந்த பெருமாளுடைய கதை எடுக்கின்ற போது எனக்கு சுக்கராச்சாரியன் கதை தான் தெரிஞ்சது. சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியுடைய நிலையினை, எதிர்காலத்தினை அறிந்து அங்கே போய் ஆலோசகராக மாறினார். அப்போ அவருக்கு வலிமை பெறக்கூடிய சக்தி மகாபலிக்கு இருக்கிறது, மகாபலி சக்கரவர்த்திக்கு இருக்கிறது. இந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணா அவருக்கு வழிகாட்டியாக அங்கே போய் அமர்கிறார், தெரிந்து கொண்டு. இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு சரியான ஒரு விஷயத்துக்கு போயிடணும். இப்போ எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, அது விஐபியாக இருக்கட்டும், விவிஐபியாக இருக்கட்டும், சாதாரண மனிதராக இருக்கட்டும், ஜாதகத்தை பார்க்கின்ற போதே அவர் நிலைப்பாடு தெரிந்து கொள்ள முடியும். அப்போ கடந்த தேர்தலின் போது அப்பொழுது முதல்வராக இருந்த ஸ்டாலினோட பற்றி நான் பேசிய போது நிச்சயமாக தோல்வி சந்திப்பார் சொல்லியிருந்தேன். எதை வைத்து சொன்னா, தனிப்பட்ட விருப்ப இருப்பெல்லாம் கிடையாது. ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு, 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த நேரம் இவருக்கு எதிர்மறையான நேரமாக இருக்கும். வெற்றி என்பது இவருக்கு வாய்ப்பில்லைன்னு பேசியிருந்தேன். அப்போ கிரகங்களை மையமாக வைத்துத்தான் அப்பொழுதும் பேசினேன், இப்பொழுதும் பேசினேன். இப்ப என்னன்னா, எதிர்காலம் யாருக்கு இருக்கிறது? இப்ப அரசியல் காலம் ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. எதிர்கட்சி சிறப்பாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறது, எதிர்கட்சியாகவே. அப்போ அரசு செய்யும் தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு என்பது எதிர்கட்சிக்கு இருக்கு. அப்போ அந்த பணியினை கையில் எடுத்திருக்கிறது எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி அடைந்திருக்கிறார். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்ன அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, நிறைய நம்ம பேசிட்டு வந்துட்டோம். இங்க ஒரு புதிய தகவலை நான் சொல்ல போறேன். என்னன்னா, இடைத்தேர்தல் என்பது வர இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில முதல்வர் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணிருக்காரு. ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இதுவரை நாம் பேசிக்கொண்டு இருக்கின்ற இந்த நிமிடம் வரையில் 7 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்காக காத்திருக்கின்றன. இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி போட்டியிட வேண்டும் என்று பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் சொன்னேன். ஆனா இந்த நேரத்தில் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்தே ஆகணும். பார்க்கின்ற போது தெளிவாக நான் சொல்வது அனைத்துமே ஜாதகத்தின் அடிப்படையில், கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். யாரிடம் வேண்டும் என்றாலும் நான் சொல்வதில் தவறு இருந்தாலும், ஒரு சார்பாக நான் பேசினேன் என்று தெரிந்து விமர்சனம் செய்தாலும், எந்த ஜோதிடரிடம் வேண்டும் கேட்டுங்க. ஒரு தகவலை சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 7வது மாதம், ஜூலை மாதம் 7வது மாதம் தெளிவா சொல்ற 15ஆம் தேதி மீன ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வக்கிரம் அடைகிறார். இப்போ சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய சங்கடம்னு பாத்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் தான். அப்ப ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கிரம் அடைந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி, எப்பங்க நவம்பர் 30, 4.5 மாதங்கள் வக்கிரமாகவே இருக்க போகிறார். அப்ப சிம்ம ராசினருக்கு இந்த காலம் என்பது கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் இல்லாத காலமாக இருக்கும். இப்ப சிம்ம ராசி என்று வருகின்ற போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுதான் பொருந்தும். முடிஞ்சு போச்சுங்களா? ஒரு நெருக்கடி என்பது இவருக்கு நீங்க போகிறது ஜூலை மாதம் 15ஆம் தேதி. அப்போ நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனி மறுபடியும்
நேர்கதியை சஞ்சரிப்பார் வக்ரகதியை விட்டு. அதற்கு முன்னதாக ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. என்னன்னா இந்த ராகு கேது பயிற்சி. தெளிவா சொல்றாங்க, கிரகங்களில் அதிகபட்ச உச்ச வலிமை பாத்தீங்கன்னா ஞான மோட்சக்காரன் கேதுவிற்கு மட்டும்தான் அந்த வலிமை. இரண்டாவது வலிமை மிக்க கிரகம் என்று பார்த்தால் ராகு, மூன்றாவது தான் சனி பகவான், கர்மக்காரகன் சனி பகவான். ஆனா பாத்தீங்கன்னா சர்வ கிரகங்கள் இருவரும் இருக்காங்க பாருங்க. இந்த இரண்டு கிரகங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள், தொடர்ந்து அவதியினை உண்டாக்கி கொண்டிருப்பவர்கள். அப்ப கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த சர்வ கிரகங்களான கேதுவும் ராகுவும், சிம்ம ராசிக்குள் கேது, 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் ராகு, இந்த இரண்டு கிரகங்களும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, சங்கடங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதனுடைய வெளிப்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உடன் இருந்தவர்கள், நண்பராக அவர் நம்பிக்கொண்டதோடு எல்லாருமே வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது, கிரகம் மட்டும்தான் காரணம். அப்போ இதில் மாற்றம் இருக்கும் இல்ல, மாற்றம் என்பது மாற்ற முடியாது இல்ல, மாற்றம் இருக்க போகுது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி என்பது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகிறது. எப்படின்னா, நான் சொல்வது எல்லாமே கிரகத்தை மையமாக வைத்துத்தான். நீங்க எந்த ஜோதிடம் வேண்டுமென்றால் போய் கேட்டுக்கிட்டு இது உண்மையா போய் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது ராசி விட்டு நகருவதே மிகப்பெரிய யோகம். அதை விட பெரிய யோகம்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் ராகு, யோகக்காரகன் ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிரிகளை சம்காரம் செய்யக்கூடிய சக்தியினை வழங்குவார் ஒரு ஜாதகருக்கு. ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் அந்த ஜாதகருக்கு. வழக்குகளில் வெற்றி பெற வைப்பார் அந்த ஜாதகரை. இப்படி பார்க்கின்ற போது ராகு கேது பெயர்ச்சி என்பது நவம்பர் 13 வருகிறது. நவம்பர் 30 வரை சனி பகவான் வந்து வக்கிரமாகி இருக்கிறார். இதற்கு மேலாக பாத்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்க போகிறார். என்னுடைய பார்வையில், என்னுடைய அனுபவத்தில், யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலம்தான் ஒரு யோக காலமாக இருக்கும் சொல்லுவேன். ஜென்ம குரு அலைச்சலை ஏற்படுத்துவார், அது உண்மை. ஆனால் உழைக்க வைப்பார், உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடத்தை பார்க்க வைப்பார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, 7ஆம் இடத்தை பார்க்க வைப்பார், நட்பு ஸ்தானத்தை, பாக்கியஸ்தானத்தை பார்க்க வைப்பார். அப்போ நட்பு ஸ்தானம் பலமடையும், பாக்கியஸ்தானம் பலமடையும், பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடையும். இவருடைய புத்திரருக்கு இன்னும் யோகம் கிடைக்கும், இவருடைய ஜாதகத்தால். அப்போ தொடர்ந்து வருகின்ற காலங்கள் எதிர்காலம். எதிர்காலத்தை சொல்வதுதான் ஜோதிடனுடைய வேலை. நிகழ்காலம் உங்களுக்கே தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்க போகிறார், அடுத்து தொடர்ந்து பாக்கியஸ்தானத்திற்கு சனி வரப்போகிறார் 2028ஆம் ஆண்டு. அப்போ இடைத்தேர்தல் ஆகட்டும், எதிர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அதன் பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், ஒரு பிரகாசமான நிலை என்பது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கேள்வி இருக்கும், சரிங்க இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதில் தலைவர் போட்டியிடுவார் என்று கேட்கலாம். நிச்சயமாக அவர் போட்டியிட மாட்டார், எழுதி வச்சுக்கீங்க. என்னன்னா, கட்சியை பலப்படுத்த வேண்டும், தன்னுடைய அடுத்த தலைமை தயாராகி சட்டமன்றத்திற்குள் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்திருக்கிறார். ஒரு இளைஞர் முதல்வராக இருக்கிறார், எதிர்கட்சி தலைவராக ஒரு வாரிசு இருக்கிறார், இளைஞர் இருக்கிறார். அப்ப கட்சியை பலப்படுத்த வேண்டிய நிலை இந்த நேரத்தில் திமுக தலைவர் அவர்களுக்கு இருக்கிறது. கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் அவர் வந்து வெளியில் இருந்து 6 தொகுதியோ 7 தொகுதியோ 12 தொகுதியோ 14 தொகுதியோ, இந்த தொகுதியெல்லாம் நேர்பார்வையிட்டு கவனிக்க வேண்டிய பொறுப்பு முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அவருக்கு இருந்தாலும் தன்னுடைய கட்சியினரை நிறுத்தி வைத்து வெற்றி பெறுவாரை ஒழிய அவர் தேர்தலில் இறங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவருக்கு எதிர்வரும் காலம் மிகப்பெரிய யோகமான காலம். அதற்குரிய கணக்கை எல்லாம் நான் சொல்லிவிட்டேன். மீண்டும் விரிவாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.